ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப பரபரப்பா இருக்கிறது வந்து சுசித்ரா வெளியிட்ட வீடியோக்கள் தான். இது தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர பரபரப்பா இருக்கு. முக்கிய காரணம் என்ன, தமிழ் நடிகர்கள் எல்லாமே வந்து பயங்கரமா போதைப் பொருள் வந்து யூஸ் பண்றாங்க, பல நடிகைகள் வந்து நாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்போ வந்து இன்னொரு புதிய தகவல் என்னன்னா, இதுக்கு மேல நாங்க வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் நான் பேர் கொடுக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா வந்து எல்லாரும் ஒண்ணுக்கு ரெண்டா வந்து புனைச்சி வந்து எழுதுறாங்க. அதனால இதோட லாஸ்ட், இதுக்கு மேல வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் பேர் கொடுக்க மாட்டேன். ஆனா இப்போ கடைசியா நான் வந்து பேர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில பல அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து தனுஷ் வந்து இதுவரை எத்தனை நடிகைகளை வந்து நாசமாக்குறாரு, வாழ்க்கையை வந்து நாசமாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களுடைய குடும்பத்துல வந்து என்ன நடந்திருக்கு, இது வெளியில வந்து இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் விஜய் பத்தியும் மற்ற நடிகர்கள் பத்தியும் வந்து சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அவருடைய கணவர் கார்த்திக்குமார் வந்து ஏற்கனவே நல்லா தான் வந்து இருந்தாரு. அதாவது யாடி மோகினி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நல்ல ஒரு குட் பாயா தான் வந்து இருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு வந்து பார்ட்டி பாயா வந்து மாறிட்டாரு. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாவே ஒரு பெரிய ஒரு குரூப்பை உருவாச்சு அதுல பார்ட்டி வச்சு இல்ல பிராங்கெல்லாம் வந்து பண்றேன் அப்படின்னு என்னென்னமோ வந்து டார்கெட் வச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா டார்கெட், அதாவது பார்ட்டி வச்சு முக்கியமான ஏதாவது டாஸ்க் ஒன்று கொடுக்கறது, இதை வந்து நிறைவேற்றுறது தான் அந்த நடிகர்களோட ஒரு டாஸ்க். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல அனிருத், தனுஷ், இன்னும் பல நடிகர்கள், விஷால், சிம்பு அப்படின்னு இவருடைய பட்டியல் வந்து நின்றுட்டே போகுது. ஆனா முக்கியமா தனுஷ் வந்து இதுல எல்லா விதத்திலையும் வந்து அடிபட்டு இருக்காரு. அது முக்கிய காரணம் தனுஷுக்கு வந்து வேலை இதே தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு தனுஷ் வந்து மோசமான ஒரு விளைவுகள் வந்து கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் வந்து வெளியில தான் யாரு வீட்டு பிள்ளையோ அப்படின்னு வந்து பண்ணிருக்கலாம். ஆனா தன் சொந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். செல்வராகவன் வந்து துளையிலமை வந்து தனுஷ் வச்சு எடுத்தாரு. அதுக்கப்புறம் கால்கொண்டை வந்து எடுத்தாரு. இதுல வந்து சோனியா அகர்வால் தான் ஹீரோயின். இப்பதான் வந்து செல்வராகவனுக்கும் சோனியா அகர்வால் வந்து லவ் ஏற்பட்டது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க வந்து விவாகரத்து வந்து நடக்குது. இது ஏன்னு எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி தனுஷ் தான் இருந்திருக்காரு அப்படின்னு இப்போ வந்து அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. முக்கியமா இதுல வந்து ஆண்ட்ரியாவை ஹீரோயினா வச்சு இயக்குனாரு. இந்த நேரத்தில் தான் என்ன ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா, தனுஷ் அடிக்கடி வந்து பார்ட்டி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த பார்ட்டில தான் வந்து செல்வராகவனும் கலந்துக்கிறாரு. செல்வராகவன் அதுவரை நல்லா தான் இருந்தாரு. ஆனா தனுஷோட பார்ட்டில கலந்துருக்காரு. இப்பதான் அவருக்கு ஃபுல்லா வந்து சரக்கு வந்து ஏத்திட்டாங்க, போதை வந்து ஏத்திட்டாங்க. இதுல கொகைன்ல இருந்து எல்லாமே வந்து கலந்துருக்காங்க. போதை வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஒரு டார்க் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஆண்ட்ரியாவை வந்து தலைமுடியை பிடிச்சி தரன்னு இருந்து இழுத்துட்டு வரணும் அப்படின்றதான் டாஸ்க். இப்ப அதை வந்து செல்வராகவன் சொல்லும் போது அதை பயங்கரமா வந்து அவரும் அதே போல தலைமுடிய கண்ணம்னு வந்து பிடிச்சி தரன்னு வந்து இழுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது அங்க வந்து இதெல்லாம் நடக்கும் போது கசம் சாவது இயல்பு தானே. இந்த விஷயம்லாம் பயங்கரமா வெடிக்க போவ, இந்த விஷயம் சோனியா அகர்வாலுக்கு போவ பயங்கரமா கோவப்பட்டு அங்கதான் வந்து சோனியா அகர்வால் டைவர்ஸ் வரலையும் போயிட்டாங்க. இவ்வளவு நாள் இது வந்து வெளில தெரியாம இருந்தது. ஆனா இப்ப சுசித்ரா வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது உண்மையிலேயே அதிர்ச்சியா தான் இருக்கு. அதே போல அமலாபால் வந்து எதுக்காக விவரத்தை வாங்கினாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு காரணம் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துக்கலாம். ஆனா இப்ப வந்து இவங்க சொல்றது வந்து வேற மாதிரியா இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து அமலாபால் வந்து முக்கியமா இவரு தனுஷால தான் விவகாரத்தை வாங்கினதா சொல்றாங்க. அதுவும் இந்த பார்ட்டியால தான். அது என்னாச்சு அப்படின்னா, இந்த அமலாபால் வந்து தனுஷோட நடிச்ச ஏற்பாடு அப்ப இந்த பார்ட்டில கலந்துருக்காங்க. இப்ப காட்டில் கலந்து ஏற்படுது. இப்போ கல்யாணம் பண்ண பிறகு வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க போகவே இருக்காங்க. இப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நீ வந்து அவனை பார்ட்டிக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே போயிடுறாங்க. இப்போ அங்கே கூல்ட்ரிங்க்ஸில் வந்து போதைப் பொருள் வந்து கலந்து அமலாபால்கிட்ட கொடுக்குறாங்க. குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரை ஒரு ஆடியோட இப்போ வந்து நீ டேபிள் மேலே நின்று டான்ஸ் போடணும், இதுதான் அவனோட டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் கண்ணாமனா டான்ஸ் போட்டுருக்காங்க. அது எந்த செம்ம கேவலமாக இருந்திருக்குமா. அந்த மாதிரி போட்டதால இந்த விவகாரத்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டாங்க தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இது வந்து என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் வந்து வீட்டுக்கு போறாங்க. இப்படி ரெகுலரா வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்ட்டி கூப்பிடுறாங்க. அமலாபால் வர முடியாது சொல்றாங்க. ஆனா இப்படி வரல அப்படின்னா நாங்க எடுத்துக்க மாட்டீங்க இந்த வீடியோ ஃபுல்லா வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பயந்துகிட்டே வந்து வேற வழி இல்லாம அவங்க பார்ட்டி வந்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து இந்த விவகாரம் வந்து ஏஎல் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் அவர் வந்து பயங்கரமா கோவப்பட்டவர் விவகாரத்துக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதாவது திருமண வாழ்க்கை தான் போச்சு, இப்ப சினிமா வாழ்க்கையாவது இருக்கட்டும் அப்படின்னு தனுஷ் பக்கமா சாஞ்சி அந்த பார்ட்டில கலந்துக்கிறது போறது, தனுஷ் கூட வந்து ஒன்னா இருக்கிறது, இந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. இப்படிலாம் வந்து நடந்திருக்கு பாத்துங்க. அதுக்கு பிறகு இன்னொரு மோசமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டா நீங்க உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. விஜய் ஆண்டனி இருக்கார்ல, அவருடைய பொண்ணு எதனால இறந்தார் அப்படின்ற விஷயத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. அவருடைய பொண்ணு எதனால இறந்தாங்கன்னா, விஜய் ஆண்டனியோட பொண்ணு வந்து இறக்கும்போது பயங்கர ஒரு பரபரப்பா இருந்தது. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தால வந்து இறந்துட்டாங்க. எந்த ஒரு காரணத்தால இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப இவங்க சொல்றது வந்து வேற மாதிரியா இருந்திருக்குது. ஏற்கனவே இசையமைப்பாளர் இருந்தாரு. இசையமைப்புல இருந்து நடிக்க ஆரம்பிச்ச போது அவருடைய முகத்தோற்றம், உடல் தோற்றம்லாம் வந்து அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணாரு. இதனால என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய கட்டுடல் வந்து உடம்பு அழகா இருந்தது.
இதை பார்த்து அவருடைய பொண்ணு வந்து தொடர்ந்து வந்து கேட்டதாகவும், அதாவது எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு அவரு ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. ஒரு 2-3 டைம் வந்து சொல்லிருக்காங்க ஃபாரின்ல போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அண்ணன் சொல்லிருக்காரு. ஆனா தொடர்ந்து நச்சரித்து இருக்கும்போது அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்னப்பா நம்ம வந்து எனக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்ட விஜய் அண்ணன் சாப்பிட்டு இருந்த தட்டை வந்து தூக்கி கிடாசனாராம். இதனால பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிரா அந்த அவங்க பொண்ணு கோவத்திலே வந்து அவங்க தூக்க மாட்டதா சொல்றாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து இவங்க வந்து உண்மையை போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து இருக்குது. கேராஜன் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே சினி ஃபீல்டு இப்பதான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, சினி ஃபீல்டுன்றது அப்பையில இருந்து இந்த மாதிரி தான் இருக்குது, மது பழக்கத்துல இருந்து எல்லாமே வந்து புழங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு சொல்றது வந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா விஷயமே வந்து அமைதியா வந்து நடந்து போயிட்டு தான் இருக்குது. இவ்வளவு நாள், அதாவது இந்த சுசிலிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு இதை பேசக்கூடிய அவசியம் என்ன? எல்லாமே மீடியாவுக்கு வந்து அவங்க பேர் தெரியணும், அவங்க வந்து விளம்பரம் ஆகணும்ன்றதுக்காக பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்பெல்லாம் வந்து பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி போதைப் பொருள் சர்வசாதாரணமா வந்து சினிஃபீல்ட்ல நடக்கிறது இயல்பு தான். இதெல்லாம் தாண்டி போதைப் பொருள் கொகைன் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் வந்து புழங்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படிதான் வந்து தமிழ் ஃபீல்டு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஓப்பனா வந்து உடைச்சி வந்து பேசிருக்காங்க. சுசித்ராவுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க இப்ப பேசக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து யாருக்கு அப்படின்னா, இது வந்து சுசித்ராவுக்கு தான் வந்து ஏற்பட்டது இந்த சுசிலிக்ஸ்ல. ஆனா இது உண்மையிலேயே வந்து வெளியிட்டது யாருன்னா தனுஷும் சுசித்ராவோட கணவர் கார்த்திகுமார் தான். அது முக்கிய காரணம், ஒரு பிராங்க் பண்றேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டாங்களாம். போதையில இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா போதை தெளிஞ்ச பிறகு உண்மையை உணர்ந்து இவங்க அதிர்ச்சி அடைஞ்சு, இல்ல நான் செய்யல, நீ தான் வந்து அனுப்பியிருக்க, இது எல்லாமே மார்பிங் அப்படின்னு எழுது அப்படின்னு கேட்டதாகவும், ஆனா சுத்திர இதுக்கு மறுத்துட்டாங்களாம். இப்போ இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு மன விரக்தியில எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கடந்த 5 வருஷமா வந்து இவங்க வந்து முடங்கி போயிருக்காங்க. சுசிலிக்ஸ் முன்னாடி 2016 முன்னாடி நல்லா ஹாப்பியா வந்து இருந்திருக்காங்க. நல்ல ஒரு லைஃப் தான். அவருடைய திருமண வாழ்க்கையில பெரிய ஒரு புயல் வந்து கிளப்பிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பார்ட்டி கலாச்சாரம் தான் அவங்களுடைய மனசு பெருசா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், அவரும் வந்து இந்த போதைப் பொருள் வந்து அடிமையா கூட இருந்திருக்கலாம். அவருக்கும் வந்து அவருடைய கணவர் வந்து இந்த இதுல மாறி அவங்க வீட்டுக்கு வந்து பல ஃப்ரெண்டுங்க எல்லாமே வர வச்சு வந்துட்டு குடிச்சு கும்பல் அடிச்சுட்டு இவ்வளவு விஷயம் வந்து பண்ணிட்டு கடைசியில இவங்கள வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு ஒரு பயங்கரமான வேகம் வந்திருக்கும். இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு வந்து வெடிச்சு சிதறி இருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதுல வந்து தப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து தப்பு செஞ்சுட்டு பழி வந்து இவங்க மேல போடுறதுதான் மிகப்பெரிய ஒரு தவறா வந்து பார்க்கப்படுது. அதனாலதான் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இவங்க வந்து உண்மையை வந்து உடைச்சு சொல்லிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து இவ்வளவு விஷயம் வந்து நடந்துருக்கு. ஆனா என்ன எல்லாம் பைத்தியாரம் மணல்ல பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி என்ன ஒதுக்குறது தான் எனக்கு பயங்கரமான கோபம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அதனால தமிழ்நாடு சினிமாவே, தமிழ்நாடு மக்களே வந்து பயங்கரமா அதிர்ந்து போயிருக்காங்க. இப்படி கூட வந்து தமிழ் சினிமாவில் நடக்குதா அப்படின்னு கூட வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா ஒருவேளை வந்து இவங்க ரொம்ப மணல்ல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா மற்றவங்க சொன்னதால இவங்களுக்கு உண்மையிலேயே அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா வந்து ஒருவேளை வந்து லைட்டா மனசு பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு மாதிரி யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல மறந்துட்டாங்க. திரும்பவும் இதை பூதாரமா வந்து ஆக்கி இப்ப அவங்களை வந்து ஒண்டுலன்னு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இன்னும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோக்களும் நிறைய போட்டோக்களும் வந்து மறைமுகமா இருக்கு. அப்படி இருக்கிறதால தான் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாம சைலண்டா வந்திருக்காங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு புயலே வந்து இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் அவங்க வந்து எதிர்த்து ஏதாவது பண்ண போறாங்க, செய்ய போறாங்க, பேச போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விளைவுகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு தான் எல்லாருமே சைலண்டா வந்திருக்காங்க. இந்த பார்ட்டி கலாச்சாரத்தால ஒருத்தர் 2 பேர் வந்து பாதிக்கல, குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டு விவகாரத்தை வந்து நடிகைகள்டே வந்து வாங்கி நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனா எல்லாமே ரொம்பவே வந்து வேகமா நடந்துருக்கிறதா. இதுல சுத்தி வந்து யார் இருக்கா அப்படின்னா, இதுல தனுஷ்ன்ற ஒரு மனிதர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. பார்ட்டியை வந்து ரொம்ப விரும்புறவருக்கு, அதே போல அஜால் குஜாலும் செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுறவருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இருந்திருக்காங்க. அவங்க இவரை விட பயங்கரமான ஆளாம். அதனாலதான் வந்து வேற ஆளை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியா பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் சைலண்ட் மோட்ல போறது மட்டும் தான் பெஸ்ட் அப்படின்னு தனுஷ் அவருடைய வேலையை பார்க்கறதுக்கு ராயன் படத்துக்கு வந்து ஒர்க் பண்றதுக்காக போயிட்டாராம். அவரு டப்பிங் தியேட்டர்லயே வந்து ஃபுல்லா முடங்கி போயிருக்காராம். வெளியே வந்து வரலன்னா பாத்தீங்களேன். அதாவது நம்ம வெளில வந்தா நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய வந்து நம்ம போய் சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்மள்ட்டே போட்டு வாங்கி என்னமோ பண்ணுவாங்க, நம்ம மன உளைச்சல் ஆளாகிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து போயிட்டு ஏதாவது ஒரு தியேட்டர்லயோ எங்கேயாவது வந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாம நம்ம படுக்க வந்துருக்கலாம். ஆனா கொஞ்சம் நல்ல மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சூழலுக்கு போயிடுவாங்க. அதுவும் உண்மைதான். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று, அதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் வந்து தாக்கு பிடிக்க நிற்கும். உதாரணத்துக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். ஏற்கனவே வந்து சிம்புவோட அந்த பாட்டு பயங்கரமா மக்கள் வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சாங்க. அந்த பாட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பயங்கரம் பரவி பெரிய ஒரு பிரச்சனை சிம்புக்கு வந்து ஏற்பட்டது. அந்த நாளும் சரி ஒரு 10 நாள் தான், அந்த 10 நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த 10 நாட்கள் தான். அதாவது 2 லட்சம் இறந்த அந்த இலங்கை பிரச்சனை கூட வந்து 10 நாள் தான். 10 நாள் பிறகு வந்து மறந்துடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா
10 நாள் தான், அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசம் அப்படியே வந்து மறந்து போயிடுவாங்க. அப்படிதான் வந்து இங்கேயும், அதாவது கொஞ்ச நாள் வந்து எல்லாமே இதை பத்தி பேசியிருப்பாங்க, அப்புறம் வந்து மறந்து அடுத்த வேற வேற ட்ரெண்ட் வந்து வரும், வேற வேற விஷயத்துக்கு வந்து போயிடுவாங்க. அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாமே சைலண்டா இருக்காங்க, எல்லாம் கத்தி முடிச்சு 6 முறை எல்லாம் அமுங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சைலண்டா இருக்காங்க. அதுவும் ஒரு உண்மை கூட வந்திருக்கலாம், என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்தால நம்ம ஏன் வந்து சும்மா வாண்டிட்ட தலையிட்டு இதுல பெருசா வந்து மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து சைலண்டா ஒதுங்கி இருக்கலாம். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுவரை வெயிட் பண்ணும். நன்றி, வணக்கம்.